மருத்துவ நுழைவுத் தேர்வை அவசர சட்டம் மூலம் ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது. இதுபற்றி செய்தியாளர் கணபதியிடமும், தொடர்ந்து தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு இந்த முடிவு எந்த வகையில் உதவும் என்பது குறித்த தகவலை செய்தியாளர் அபிநயாவிடமும் கேட்கலாம். முதலில் கணபதி, இந்த அவசர சட்டம் மூலம் நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டது ஏன்? பல்வேறு மாநில அரசுகள் இந்த வருடம் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் இவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீட் என்பது முடிவாகிவிட்டது, இந்த வருடம் நீட் மூலம்தான் மாணவர்கள் சேர்க்கை நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டது. ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் மற்றும் கலந்தாய்வு மூலமாக சேர்க்கை இருக்கும், அல்லது AIPMT, CET போன்ற தேர்வுகள் மூலமாக சேர்க்கை இருக்கும் என்று அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படி இல்லாமல் இப்போது நீட் மூலமாக மட்டும்தான், நுழைவுத் தேர்வு மூலமாக மட்டும்தான் மருத்துவக் கல்லூரிகளை சேர்க்கை என்றால் அவர்கள் பெரும்பாலோர் பாதிக்கப்படுவார்கள். இதை தவிர பிராந்திய மொழிகளிலே கூட இந்த தேர்வை நடத்த வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை என்று பல்வேறு மாநிலங்கள் முறையிட்டிருந்தன. மாநிலங்களின் பிரதிநிதிகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JP நட்டாவை சந்தித்து பேசியிருந்தார்கள். அப்போது அவரிடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு மத்திய அரசு மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்திருப்பதால் இந்த வருடம் மட்டும் நீட் இல்லாமல் சேர்க்கை நடத்தலாம் என்பதற்கான அரசு அவசர சட்டத்தை கொண்டு வரலாம் என்று குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் கொடுத்த பின் இந்த அவசர சட்டம் நடைமுறைக்கு வரும். கணபதி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. நமது செய்தியாளர் அபிநயா இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அபிநயா, இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டு ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. இந்த முடிவு அப்படின்றது தமிழக மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா தமிழ், இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவது என்பது நிறைய மாணவர்களிடையே வரவேற்பை பெறும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாநிலத்தில் முதலிடம் பெற்ற மாணவியை அவர்களிலிருந்து அதிகமான கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள் வரை அனைவருடைய ஏக்கமாக இருந்தது என்னவென்றால் 200க்கு 200 கட் ஆஃப் வைத்திருந்தாலும் கூட தனக்கு அந்த மருத்துவ இடம் கிடைக்குமோ என்ற சந்தேகம் மாணவர்களிடையே இருக்கும் ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துடன் இருந்த மாணவர்கள் அனைவருமே இதனை வரவேற்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் மருத்துவ கல்வி இயக்ககம், கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்ககம். இந்த இடத்தில் தான் விண்ணப்பங்கள் வழங்கக்கூடியதும் விண்ணப்பங்களை மீண்டும் செலுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இங்கு பல மாணவர்கள் குழப்பங்களுடன் இங்கு வந்து நுழைவுத் தேர்வு இருக்குமா அல்லது கலந்தாய்வு இருக்குமா என்ற தெளிவை பெறுவதற்காக நிறைய மாணவர்கள் இங்கு வந்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி வந்த ஒரு மாணவி ஜெயப்பிரியா நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். உங்களுக்கு நுழைவுத் தேர்வு இருக்கணும் என்பது ஆசையா அல்லது இல்லை இருக்க வேண்டாம் என்பதா? எதனால் உங்களுக்கு அந்த எண்ணம்? எனக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்றது இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் ஆசை. ஏனென்றால் CBSE பாடத்திட்டத்தின்படி எங்களால் இந்த எக்ஸாமை எழுத முடியாது. அதனால நாங்கள் வந்து நுழைவுத் தேர்வு இல்லை அப்படின்றதுனால நாங்கள் சந்தோஷப்படுறோம். இப்போ நுழைவுத் தேர்வு ஏன் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்றத ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது? எதனால? ஏன் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் இருக்கணும்னு எதனால கேட்குறீங்க? நுழைவுத் தேர்வு இருக்கிறதுனால CBSE பாடம் வருது. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அதனால இப்போ CBSE வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இங்கே வந்து மீண்டும் இன்னொரு ஒரு சகோதரர் நம்மோட மாணவருடைய சகோதரர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வை பொறுத்தவரை? இப்போதைக்கு CBSEல படிச்சவங்க மட்டும்தான் அதை வந்து பாஸ் பண்ண முடிய மாதிரி அந்த கட்டாய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோ கிளாஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்தா கூட சரி இது வந்து கிளியர் பண்ண முடியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதை கிளியர் பண்ணனால டோட்டலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது வந்து இந்த ஒரு ஆண்டு பர்மனெண்ட்டாக பண்ணுறது ரொம்ப எல்லாருக்குமே டோட்டலாக எல்லாருக்குமே சந்தோஷப்படுவாங்க. இது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கேட்டால் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் வரலன்றாங்க. டோட்டலாக இன்னும் அவங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போது நியூஸ் வரும்னு சொல்ல முடியாது. அது இது போன்ற இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நுழைவுத் தேர்வு ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படும், அதாவது அவசர சட்டம் மூலமாக என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் அப்படி இல்லை என்றால் கலந்தாய்வு மூலமாக நடத்தப்படும் என்றால் அதற்கான விண்ணப்பங்கள் எல்லாம் எப்பொழுது வெளியாகும் என்பது குறித்து நாம் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அவரிடம் கேட்டபோது இது குறித்து தமிழக அரசு தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இது போன்ற ஒரு முடிவு வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும்
முழுமையான அந்த முடிவுகள் என்னவென்று தெரிந்த பிறகே முழுமையாக அதிகாரப்பூர்வமாக அது குறித்த அறிவிப்பை தாங்கள் வெளியிட முடியும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கணபதி சார், இப்போ இந்த அவசர சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது? இந்த அவசர சட்டத்தை மத்திய அமைச்சரை பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவரிடம் அனுப்பியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் அளித்த பிறகு இந்த அவசர சட்டம் நடைமுறைக்கு வரும். அமலுக்கு கொண்டு வந்த பிறகு அதன் விவரங்கள் என்ன என்பதை மத்திய அரசு தெரிவிக்கும். அதன் அடிப்படையிலே மாநில அரசுகள் தங்கள் நடவடிக்கைகளை எடுக்கலாம். இதன் பிறகு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மாதத்திலே கூடும்போது இந்த அவசர சட்டத்துக்கு நாடாளுமன்றத்திலும் ஒப்புதல் பெற வேண்டும். ஆகவே இப்போதைக்கு ஒரு சில நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது என்றாலும் பல்வேறு நடவடிக்கைகளை இதை தொடர்ந்து எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த வருடம் நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று சொல்லியிருந்தாலும் பல்வேறு மாநிலங்கள் நீட் வேண்டும் என்றுதான் சொல்கின்றன. டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் கூட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவசர சட்டம் மூலமாக மாற்ற வேண்டாம் என்று வெளிப்படையாக தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதை தவிர ஹரியானா, ஒரிசா, மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் நுழைவுத் தேர்வு இருக்க வேண்டும் என விரும்புகின்றன. AIPMT என்ற நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் மாணவர் சேர்க்கையை தற்போது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் மூலமாக தங்களுடைய சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இப்போதைக்கு அவசர சட்டம் மத்திய அரசு மூலமாக கொண்டு வரப்பட்டாலும் இந்த அவசர சட்டத்துக்கு பின்னாலும் பிரச்சனைகள் தொடரும், குழப்பங்கள் நீடிக்கும் போன்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இப்போது மருத்துவ கல்விக்கான அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டு கணபதி, நீங்கள் தெரிவித்தது போன்று சில மாநிலங்கள் இந்த நுழைவுத் தேர்வு மூலமாகவே தங்களுடைய மாநில இடங்களையும் நிரப்புகின்றன, மருத்துவ இடங்களையும் நிரப்புகின்றன. அப்படி இருக்கும்போது ஆனால் தமிழகம் போன்ற சில மாநிலங்கள் நீட் தேர்வு, அதாவது பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வு எப்பொழுதுமே வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடை தான் எடுக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஓராண்டு மட்டும்தான் இது ஒத்திவைக்கப்படுகிறது என்றால் அடுத்த ஆண்டு மீண்டும் இந்த பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர் சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது என்பதை பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். அதிலே ஒன்று AIPMT. இந்த நுழைவுத் தேர்வு தவிர மாநில அரசுகள் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கலந்தாய்வு மூலமாக மாணவர் சேர்க்கையை நடத்துகின்றன. இதை தவிர CET என்று சொல்லப்படும் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பரீட்சையும் நடத்தப்படுகிறது. ஆகவே இது போன்ற பல்வேறு முறைகள் மூலமாக மாணவர்களை சேர்ப்பதை விட நீட் என்கிற ஒரே முறையை பயன்படுத்தி நாடு முழுவதும் மாணவர்களை சேர்க்கலாம் என்பது உச்சநீதிமன்றத்தின் கருத்து. மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்தை ஆதரிக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த வருடத்துக்கு மட்டும்தான் இந்த நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்று மாநிலங்கள் வலியுறுத்தி இருக்கின்றன. அந்த நிலைப்பாட்டை மத்திய அரசும் ஆதரிக்கிறது. கிட்டத்தட்ட 25,000 மாணவர்கள் AIPMT மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். இதை தவிர தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 24,000க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆகவே இந்த பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நடைமுறைகள் இருப்பதை விட ஒரே நடைமுறையாக இருந்தால் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு மத்திய அரசின் கருத்தாக இருக்கிறது. இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் நேரமின்மை காரணமாக அவசர சட்டம் மூலமாக விலக்கு அளிக்கப்படுகிறது. மருத்துவ கல்விக்கான அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டு ரத்து செய்வதற்காக சட்டம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் +2 தேர்வு அண்மையில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு இந்த முடிவு எந்த வகையில் உதவும் என்றும் செய்தியாளர்கள் நமக்கு விவரித்தனர். அண்மையில் வெளியான +2 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் கூட பொது நுழைவுத் தேர்வு, மருத்துவ பொது நுழைவுத் தேர்விற்கான ஒரு குழப்பம் நிலவுவதாகவே தெரிவித்திருக்கின்றனர். இந்த அவசர சட்டம் என்பது தொடர்ந்து எந்த வகையில் எந்த நிலையை கொண்டுவரப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லியில் இருந்து இதுகுறித்த தகவல்களை வழங்கியமைக்கும், சென்னையில் இருந்து இதுகுறித்த தகவல்களை வழங்கியமைக்கும் செய்தியாளர்கள் கணபதி மற்றும் அபிநயா, உங்கள் இருவருக்கும் நன்றி.